பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு தைரியம் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் சொல்லலாம், ஒரு மரியாதை சொல்லலாம், எல்லாமே வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இது நாங்களாக சொல்லலை, எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு இருக்கிற மெசேஜஸ், இமெயில்ஸு, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் தான் சொல்லணும். வெறும் நான் நடிச்சிருக்காங்க, குட் ஆக்டிங், குட் ஃபில்ம், இட்ஸ் இல் பி அ ஹிட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜுமே வந்து ஒரு 15 வரி 20 வரிகளாக இருந்தது. இது வந்து எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணலாம், பட் ஒருத்தங்க லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ 2D இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ ஃபில்ம். 36 வயதில் இல்லைன்னா எப்படி அப்படின்னு தெரியவே இல்லை. பட் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தாண்டி அவ்வளோ பேரும், நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரெஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸு, வெப்சைட்ஸு, யாரெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் பப்ளிசிட்டி, உங்களோட வரிகள், நீங்கள் எழுதின ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு சினிமாவாக மாற்றிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. மனசார நான் அந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன்.